இனிமேல் நாடகத்தை நான் டைவர்ஸ் பண்றேன்டா. ஏப்பா எப்படா டைவர்ஸ் பண்ணுவேன்? டான்ஸ் ஏரப்ல கூட ரவுடி முண்டிய கூட்டி வந்து என்னைய போட்டு இவ்வளவு பேசுறீல. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். கேளுங்க. உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? நல்லா சாப்பிடுவேனே. தெரியும். அந்தோனே டாடாஜில உட்காந்து முழுங்கும் போது நல்லா சாப்பிடுவீங்களா? ஆனா என்னை விட நீ தான்டா நல்லா சாப்பிட்ட. என்ன பண்ற தொத்தலா இருக்கல்ல. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்? சாப்பிடுவியா? நல்லா சாப்பிடுவேன். அப்ப நான் கேக்குற பதில் முத கேளுங்க. சொல்லவா? தோசை திங்க என்ன வேணும்? தோசை திங்க வாயி வேணும். லூசி முண்டை சட்டினி சாம்பார் வேணும். வெறும் தோசையா தின்னா விக்கெட் செத்துருவீங்க. நான் குச்சியா வச்சு கூட குத்துவேன். இருக்கட்டும், இருந்தாலும் அடுத்த ஒரு தடவை இதே மேடைக்கு நான் வர்றேன். அன்னைக்கு மீதியை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னே ஆடலாம்னு நினைக்கிறேன். பாடுவீங்களா? பாடுவேன். படுத்து ஆடுவேன். ஐயா போய் கவசம் வாங்கிட்டு வா. எதுக்குடா? உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. நீ போய் வாங்கிட்டு வா. தகிட 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 அண்ணா உன்னைய கல்யாணம் பண்ண புருஷன் ஒரு நாள் கூட வீட்டுல தங்க மாட்டேன். என்னை ஏதாச்சும் முண்டு முட்டை விழுவுறிய அடியே அடியே இவனே என்னடா பண்ற? இது ஒரு ஆட்டம். என்ன ஆட்டம் அது? இதே மயிர புடிங்கி ஆட்டம். மேடம் உங்க பேரு சொல்லல. என் பேராங்க சார்? சொல்லே ஆகணுமா? தெரியாது. தெரியாது. அப்படியா? என் பேரு சுனிதா. உன்கிட்ட கொடுத்து ரோட்ல சும்மா திரிட்டுமா? உங்க பேர் என்ன மேடம்? என் பேராங்க, என் பேர் துர்கா. துர்கா தேவி? ஆமா. அந்த தாய் துர்கை அம்மன் உங்க சன்னதியை காத்துங்க. அண்ணே கோயில் ஒரு பெரிய சூட கட்டி இருந்தா எடுத்துருவாங்க. எதுல வச்சு பத்த வைக்கிறேன்? சன்னதி வாசல்ல வச்சு பத்த வைப்போம். உனக்கா பூஜை ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு தெரியுமா? ரத்த கொதிப்பு உன் கள்ள புருஷன். சரி விடு, நான் சும்மா இருந்துட்டு என்னைய வச்சுக்க. அது யார வேணாலும் வச்சுக்கிட்டா ஒன்னே வச்சுக்க மாட்டேன். எனக்கும் தெரியும். என்னைய வச்சுக்கிட்டா நீ கொலைகேசில உள்ள போயிருவேன். எதுக்கு நான் கொலைகேசில உள்ள போயிருவேன்? ஏன்னா நானே நாக்கு தள்ளி செத்துருவேன். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஆமா நாக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஆமா நாக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஆமா நாக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என்னடா கார்த்தி எந்திரா?
அடி எப்படி இருக்கு ஐயா இந்த பப்பனுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய 200 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சம்பளமே இல்லையா எவ்வளவு தம்பி ஒரு 200 ரூபாப்பா என்ன 2 நாடக சம்பளத்தை சொல்றேன் 2 நாடக சம்பளமா அம்மனுக்காண்டி ஓஜி ஆட சொல்றியா இருக்கட்டும் ஒரு நாடகம்னா என்ன நடிப்பு அப்புறம் என்ன மயிர்கடி உண்மையில நடிக்கிற நடிக்கிற மாதிரி நடிக்கணும் எங்க அண்ணமே பீதுன்ட்டு வந்து கம்பத்துல ஒரு பீஸ் கட்டைய காணோம் ஏற்கனவே இல்லாம இருந்தது அப்பதான் ஒண்ணு ஜாயின் பண்ணிருந்தேன் காணாம போயிடுச்சு நல்லா ஓகே ஓகே என்ன கை கொடுங்க அருமையான டான்சர் எனக்காக இந்த பிள்ளையை கூட்டி கொடுத்த நாடக மேற்பாளர் கூட்டி கொடுத்த கூட்டி வந்த இல்ல எனக்கு ஏத்த மாதிரி டான்சர் கூட்டி வந்த அன்போன மு கிடுமுட்டி ஓ ஈட்டி கணேசன் நாடக அமைப்பாளர் அன்பனாக உங்க பேரை சொன்னியா துர்கா துர்கா உள்ள இருக்க யார் உங்க சின்னாய் மகளா ஆமா ஆமா உங்க அக்கா கூட்டி வந்தீங்களா அக்கா கூட்டி வந்திருக்கமே அப்ப ஒண்ணு செய்யுங்க என்ன செய்யணும் உங்க அக்கா எங்க அண்ணன் கூட்டி விடுங்க இல்லங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது நான் எங்க அண்ணன் உங்களை செய்ய வந்திருக்கோம் என்னத்த செய்ய வந்திருக்கீங்க தொழில செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நீ பார்த்தோம் இது பின்னாடி போயிட்டு வாங்க நிறைய இடம் கிடக்குது என்ன மூத்திரமா காதல்மா காதல் காதல்ல தெரியாதா இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் சத்து இல்லாதது அதனால நம்ம ஓரமா போறது நல்லது மஞ்ச போடி நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள மஞ்சள் போடி நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள அந்த காட்டி கொடு காட்டிக்கிட்ட நல்ல பதில் சொல்லு புள்ள மஞ்ச போடி தேய்க்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச புள்ள குட்டு
எப்படி காதல் வந்துருச்சு. செய்யுங்க. காதலை என்னங்க சரி பார்த்து செய்யுங்க. சீக்கு கொடி க்ளோஸ் பண்ணிடாம. ஹலோ ஹலோ செம்பருத்தி செம்பருத்தி காதலனை தேடி வந்தார் கண்ணில் வண்ணமை எழுதி டீ குடிச்சியா அம்மா? அம்மா
என்ன இறைச்சி போயிருக்கீங்க உங்களுக்கு சேர்ந்து நான் ஏறிட்டு இருக்கேன். சரி அப்புறம் என்ன பத்தி அப்ப நீங்களா நல்லா இருக்கீங்களா? சாமி நல்லா இருக்கியா? நீ என்னதான் பாக்குறியா எதை பாக்குற? சரி என்ன பத்தி ஆத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்களா? கேட்கலையா? கேக்குது. அப்படி சொல்லி என் தங்கப்பில. சரி மாமா காலத்தாமத காரியம் கேட்டு அதனால வந்த வேலையை பார்க்கலாம். அப்புறம் போக போக பேசிக்கலாம். வச்சுக்க நமக்கு மனசுக்குள்ள இப்படியே ஆட்டிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? நானும் ஆட்டி பார்த்தேன். உங்களுக்கு சாகுற வரைக்கும் ஆடாது மாமா. அப்படியா? ஆமா. என்ன அப்படி எப்படி சொல்றேன்? செங்கரும்பு சாரு அப்பா ஒரே சப்தம். அருமையான சப்தமா இருக்குனே. இந்த புள்ள சத்தம் போட்டு பாடும்போது என்னால உள்ள உட்கார்ந்து இருக்க முடியல. எப்படா வெளியே விடுவாங்க, எப்படா விடுதலை பண்ணி விடுவாங்கன்னு இருந்தேன். வந்துட்டேன், பிள்ளைய பார்த்துட்டேன். பிள்ளைய பார்த்து சும்மா இருப்போமா? மாலை கருக்களிலே மயிலிட்டு வேளையிலே சோலை மலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு உன்னை தினம் தேடும் தலைவன் பாடும் கவிஞன்
How are you? How are you? What is your name? My name is Om. My name is Uma. Uma. Yeah. What is your Gota's name? அந்த மைக்கு புடிங்க அடிக்கிறியா? மாட்டி விடுனே எல்லாருக்கும் தேப்பட சொன்னா பிள்ளை கையில புடிச்சா வந்துருது. நான் புடிச்சா உனக்கு வருமா? நம்ம புடிச்சதாம வர. என்னது அப்படி சொல்ற? மைக்க புடிமா. மனச புடிக்கணும். மனச புடி மைக்க புடி எதை புடி. எதைய புடிச்சா செத்து போய்டும். பாப்பா. என்னத பாப்போம்? என்னத பாப்போங்கற. ரொம்ப பேச கூடாது. இது என் மகளி போகட்டும். ஹலோ. என்ன நீ வந்து நின்னு வருது? பேரை சொன்னதுக்கே 10 நிமிஷம் ஆஃப் ஆகி வந்துச்சு. அப்பன்னா எப்படி? இதுல நீ தெரிஞ்சிருக்கணும். தெரியும். என்னன்னு? கரண்ட் சர்வீஸ் இல்லன்னு. யார் நீ? நீ யாரோ? எதுக்கு வந்த? எதுக்கு வந்திருக்க? ஏன் வந்த? நீ அப்படி கேளு. என்ன தூக்க வந்த? நல்லா கேளு. என்னது? நாகமுடிக்கு சாகர மாதிரி கேளு. நீ ஏன் இங்க வந்தியேன்னு கேளு. குடுத்துக்காக வந்திருக்க. குடுக்கவும் கிடையாது. அப்புறம் அட்வான்ஸ் கூட குடுக்கல. சாமிக்காக வந்திருக்கேன். அப்படி சொல்லு. ஆமாமா. நாங்களும் அதுக்காக வந்திருக்கோம். ஏங்க பலவல்ல பேசுனா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள பத்தா அவங்களுக்கு கேடு. அவங்களுக்கு தான் கேடு. ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு பானை குழம்பு தின்னி முண்டாங்க. இதே கேட்டாங்க அப்புறம் அதை கேட்கலதா. இப்போ வந்து ஆண்கள் தான் முன்னாலேன்னு சொல்ல வந்த தம்பி அம்மா பேசினாப்ல. அருமையா பேசிருக்காப்ல. நான் ஒரு சின்ன பேச்சு வந்து கேட்கறேன். ஆண்கள் தான் முன்னால எப்படின்னு கேக்குறியா? அழகா மைக் செட் எல்லாம் போட்டாங்க. போட்டோன்னு முதல்ல ஆண் பொண்ணா சொன்னாங்க, பொன் பொண்ணா சொன்னாங்க. இல்ல ஆண் பொண்ணு தான் சொன்னாங்க முதல்ல. சரி அதுக்கு ஆம்பளை தான் முன்னால போட்டா. சரி இப்ப அழகா மைக் செட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல ஆம்பளை லைட் பொம்பளை லைட். இது எப்படி ஆம்பளை கண்டுபிடிப்ப? நான் சொல்றேம்மா. எப்படி? ஆம்பளை டீப் லைட் நீலமா இருக்குல்ல, அதான் ஆம்பளை லைட். பொம்பளை லைட் குண்டியின் பல் புள்ள கிடக்குது பாரு. நான் மேல கட்டி பாரு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பார்ட்டி லைட். இதுல பிள்ளை லைட் பாத்துருக்கீங்க? மரத்துல தொங்குறது அதான் குட்டி குட்டி பிள்ளை லைட். ஒரு குடும்பமே இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும் பாப்பா. ஒத்துமையா போணும். ஆமாங்க. சண்டை வேணாம். சண்டை வேண்டாம். நேரம் இல்ல. நீ குளிக்கிறதுக்கு போற. இப்ப எதுக்கு போற? குளிக்கிறதுக்கு போற. குளிச்சிட்டு வந்துட்டியா? இருமா, குளிக்கிறதுக்கு போற. சோப்பும் ஷாம்பும் கொண்டு போற. முதல்ல எதை போட்டு குளிப்ப? முதல்ல ஷாம்பு போடுவேன். முகரைய பாரு தாப்பா போட்டு குளிக்கணும். எதுக்கு இருக்கிறியோ இந்த நாட்டுல எல்லாம் உயிரோட இருக்கிற வேற. அப்புறம் இப்ப இன்னொரு வழக்கம் கேக்குறேன். சொல்லுங்க. இப்ப வந்து பொம்பளை பிள்ளை நீங்க எதுக்கு பூ வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறோம்? எதுக்கு வைக்கிறீங்க? வாசனைக்கு வைக்கிறோம். வாசனை அழகுக்கு வைக்கிறோம். கல்யாணம் பண்ணுங்க கணவனுங்க கண் கண்ட தெய்வமா இருக்கணும். அப்படி பூ வைக்கிறோம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அப்படி வைக்கிறோம். நீங்க பூ வைக்கிறீங்கல்ல, இதுல ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எது? ஏப்போ இதுல எப்படி ஆம்பளை பொம்பளை கண்டுபிடிக்கிறது? இருக்குது பாப்பா. எப்படிங்க? ஆம்பளை பூ பிரபு, பொம்பளை பூ குசுப்பு. ஈத்தரா முகரை மூஞ்சி பாரு. என்னம்மா ஈத்தரா கீத்தரேன்னு கிடக்குற? என்ன ரெண்டு பேரும் ஒரு தட்டுல தின்னீங்களா? இல்லம்மா, சிந்திக்க வைக்கணுமா மக்களை. சிந்திக்க வைக்கணும். ரொம்ப சொரியறீங்கப்பா. அப்பா இப்ப வந்து நீ சிலிண்டர் அடுப்பு. ஆமா. ஒரு பேச்சுக்கு நீ அடுப்பு. நீ தான் சிலிண்டர் அடுப்பு. பேச்சுக்குமா? பேச்சுக்கு நீ அடுப்பு. இதான் பர்னர். இது மண்டை. பேச்சுக்கு பர்னர். சரி. இப்ப இந்த கேஸ் அடுப்பு இருக்குன்னு வச்சுக்கவேன். இந்த ஆன் பண்றது ஆஃப் பண்றது பட்டன் இருக்குவா. வீடியோ எடுக்கறாங்க. ஏன் அப்படி தவறா பேசலாமா? அடுப்புனா ஆன் பண்றது பட்டன் ரெண்டு இருக்கும்ல. ஆமா. அட்ஜஸ்ட்மென்ட் பட்டன் ரெண்டு. கைய அங்க நீட்டி சொல்லியா? என்ன சொல்லறியா? பாப்பா இருக்குது. இப்ப நீ அடுப்பு சிலிண்டர் எங்க தெரியுமா இருக்கு? இதான் சிலிண்டர். ரெண்டு சிலிண்டர், அடி சிலிண்டர் ஒண்ணு, அந்த சிலிண்டர் ஒண்ணு. அடிஷனல் ஒண்ணு. இது மெயின். சரி. இப்ப அந்த அடுப்பு பத்த வைக்கணும்னா ஆமாங்க அந்த டீப் இருக்கு பாத்தியா?